கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசு இனிதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் தெய்வ வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 119 அதிகாரம் 18 வசனம் சொல்ல முடியும். ஆண்டுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்வோம், அது எப்பேற்பட்ட உயிர் உள்ள வார்த்தையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு அழகான ஒரு புல்வெளியான ஒரு பூங்கா இருந்துச்சு. அந்த பூங்காவை பார்த்தீங்கன்னா அநேகர் என்ன செய்வாங்கன்னா நடைப்பயிற்சியாக போவாங்க. அப்படி போகும்போது எல்லாருக்கும் என்ன இருக்கும்னு சொன்னா, அந்த புல் ரொம்ப அழகா இருக்கும், அதை பார்த்தா அது மேல நடக்கணும் போல இருக்கும். சில வேளையில என்ன செய்ய முடியாது, தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த சில என்ன செய்வாங்க, அது மேல நடப்பாங்க. ஆனா அங்க என்னன்னா ஒரு பலகை இருக்கும், என்ன இந்த புல்வெளி நடப்பதற்கான இடம் இல்லை, அதிலே நடவாதீங்க, புல்வெளியில யாரும் நடக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அங்க போர்டு அங்கங்க வச்சிருந்தாலும் கூட சில மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அது பசுமை அதோடைய சாஃப்டா இருக்கும்ல, அது மேல நடக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே என்ன செய்வாங்க, நடப்பாங்க, அது மேல உட்கார ஆசைப்படுவாங்க. இது நடந்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, இந்த பூங்காவை பாக்குற அந்த காவலாளி என்ன செஞ்சாருச்சுன்னா, இந்த மக்களுக்கு இத்தனை தடவை இதை போட்டிருக்கோம், ஆனா கூட என்ன செய்யறாங்க, இதுக்கு மீறி போறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ஒருவேளை அந்த பலகையை அவங்க பாக்குறது இல்லையோ, ஏன்னா அது ஒரு முக்கில இருக்கிறதுனால இருந்துச்சுன்னா, அவர்கிட்ட அந்த பலகையை கையில எடுத்துக்கிட்டு ஒருத்தரையும் காட்டுறாரு, நடக்கிறவங்க கிட்ட அப்படி இப்படி காட்டுறாரு, புல்வெளியில் நடக்காதீர்கள் அப்படின்ற இடத்த காட்டோன்னே எல்லாரும் பார்த்து சிலர் என்ன செஞ்சாங்க, உடனே என்ன செஞ்சுறாங்கிறது வர்றாங்க. ஏன்னு சொன்னா, அங்க அதனுடைய ரூல்ஸ் கொடுத்து இருக்கிறாங்க, அதை மீறி போகும் பொழுது திருப்பி என்னது, அதை நம்ம கிட்ட காட்டும் போது நம்ம என்ன செய்யறோம், அதை புரிஞ்சுக்கிறோம், ஓகே அது ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே போலதான் வேதத்தில் உள்ள காரியங்களும் கூட. ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம், பார்க்கிறோம், வாசிக்கிறோம். சில நேரத்துல நண்பர்கள் சொல்றாங்க, சில நேரத்துல ஆலயத்துக்கு போறவங்க கேட்கறாங்க, கேட்டு வர்றாங்க, எல்லாமே நமக்கு பிடிச்சிருக்குது, அதெல்லாம் உண்மைன்னு தெரியுது. ஆனாலும் என்ன சொன்னா, அதை கை கொள்வதற்கு நமக்கு என்ன இல்லை, அவ்வளவு ஒரு ஊந்துதல் இல்லை. ஏன்னு சொன்னா, பார்ப்பதுக்கு அழகான மற்ற காரியங்கள் நம்ம என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஈர்த்து கொள்கிறது. எப்படி அந்த புல்வெளியில, அந்த பூங்கால அநேக இடங்கள் நடப்பதற்கான இடங்கள் இருந்தாலும் கூட, அந்த புல்வெளியில நடக்கிறது, அது போர்டு இருந்தாலும் கூட அதுல ஒரு காலை எடுத்து வைக்கிறது, அதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கல, எது செய்ய வேண்டாம்னு சொன்னா அது செய்யறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. இங்க தாவீது பக்தன் சொல்றாரு, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, நீங்களும் நானும் கூட ஆண்டவரே இந்த வேதத்தினுடைய வார்த்தைகளை நான் பார்க்கும்படிக்கு, அநேக வேதங்களை நாங்கள் வாசித்தாலும் கூட, அதனுடைய அர்த்தங்கள் புரிந்தாலும் கூட நாங்கள் அதன்படி செய்வதற்கு ரொம்ப என்ன செய்யறோம், குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம் தகப்பனே அப்படின்னு சொல்லி நம்ம யார்கிட்ட கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படி அந்த பூங்கா காவல்காரர் எடுத்து கையில காட்டுறாரோ, அதே போல ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு என்ன செய்யுது, நமக்கு அறிவை அது போதிக்கிறது. அப்படி அதிசயங்களை நம்ம பார்க்க முடிகிறது. தண்ணீரை அவர் இரத்தமாக மாற்றினார். எங்க எகிப்துல கொள்ளை நோய்களை கொண்டு அவர்களை என்ன செஞ்சாரு, ஆண்டு பிள்ளைகளை கஷ்டப்படுத்தினவங்களை என்ன செஞ்சாரு, தண்டிச்சாரு. அதெல்லாம் பார்க்காத பெரிய அதிசயம். ஒரே இடத்துல இருந்து ஒருத்தவங்களுக்கு தீங்கு நடக்குது, ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தீங்கு நடக்கல, அதை பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, அவங்க தண்ணி கேட்கும் போது கண்முல இருந்து தண்ணி அவர் என்னது உருவாக்கி தரார். கசப்பான தண்ணீரை மாற்றி தராங்க. கானா ஊர்ல தண்ணீரை ரசமாக மாத்துறாங்க. அவர் ஊழியம் செய்தப்ப என்னது, மரித்தோரை எழுப்பினார், கண் தெரியாதவங்களுக்கு பார்வை தந்தார். இவ்வளவு அதிசயங்கள் என்ன இருக்குது அங்க இருக்கிறது. இவ்வளவு அதிசயங்களை செய்த தேவன் உங்களை என்னையும் பார்க்கிறாரு. இதை வாசிக்கிற நீங்களும் நானும் எப்படி அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், எப்படி விசுவாசிக்கிறோம், எப்படி அவருடைய காரியங்களை நாம செய்யறோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 நாளாகமம் புஸ்தகத்துல 34 அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா யோசியா ராஜா குறித்து போட்டிருக்கோம். அவர் 8 வயதான போது ராஜாவானாரு. ஆனா அவர் திருநாட்கள்ல என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒவ்வொன்னா அவர் பார்த்து கத்துக்கிறாரு. அவர் தன்னுடைய தகப்பனார் அப்படின்னா தன்னுடைய சந்ததியார்கள் வழியா வரும் பொழுது அவர் தாவீதின் வழியில வழுது இருபுறம் சாயாதபடிக்கு ரொம்ப நேர்மையா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷன். அவர் தான் சொல்றாரு, வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா 19வது வசனத்துல அவர் சொல்லுவாரு, நியாயப்பிரமாண வார்த்தையை அவர் கேட்ட பொழுது, மோசையினால் கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் வாங்கின போது அவர் அதை வாசித்து அவர் ரொம்ப பயந்தாராம். ஏன்னு சொன்னா அதன்படிலாம் நம்ம செய்யலையே அப்படின்னு சொல்லி. இப்ப நாம ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்கு தத்தங்கள்
எல்லாவற்றையும் நம்ம படிக்கிறோம். எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணுமா, பின்பற்றணும். படிச்சு மாத்திரம் இல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னு சொன்னா ஆண்டுடைய வார்த்தைகள் எடுத்து உயிருள்ள வார்த்தைகள், அது ஜீவனுள்ள வார்த்தைகள். அது ஏனோ தானோ சும்மா அங்க எழுதுன ஒரு புஸ்தகம் இல்லை, இது தேவ ஆவியினால ஏவப்பட்டு எழுதின வார்த்தைகள். அதனாலதான் அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஆண்டவரே நீங்க எனக்கு அனுகூலமான துணையாயிரும், அப்பொழுது நான் என்ன செய்வேன், பிழைத்தும் போது வார்த்தைகளை கை கொள்ளுவேன் அப்படின்ட்டு சொல்லுவாரு. அது மாத்திரம் இல்ல, என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னெல்லாம் செய்யாதீங்க, இப்படியே கற்பனையை விட்டு வழி தப்ப விடாதீங்க. ஆண்டவர் சொல்லிக்கிற காரியங்கள்ல எல்லாத்தையும் கட்டளையின்படி நான் நடப்பதற்கு என்ன நீங்க வழி நடத்துங்க அது அப்படின்னு சொல்லுவாரு. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவர் என்ன சொல்றாரு, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது எப்படி நடப்போமா, செம்மையான இருதயத்தால் செம்மையான வழியில நம்ம நடப்போம். ஏன்னு சொன்னா அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை, அவருடைய வார்த்தைகளுடைய உயிருள்ள வார்த்தைகள். அதனாலதான் தாவீது பக்தன் பாடுறாரு, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துடலாம். நீங்களும் நானும் வேதம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரத்துல ஜெபிங்க, ஆண்டவருடைய வேதத்துல அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துங்க. அவர் நம்முடைய கண்களை திறப்பாரு அப்படின்னு சொன்னா நம்ம அவருடைய வழியில் நடப்பதற்கு அது என்ன இருக்கும், நமக்கு உதவி செய்யும். அப்போ அவர் நம்முடைய அதிசயம், அவருடைய வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகளை நாம பின்பற்றும் பொழுது நம்ம உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அப்படி நம்ம உயிருள்ள தேவனை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மோட கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு நம்ம அழைத்து செல்ல அது சீக்கிரத்துல வர காத்திருக்கிறார். இப்ப நீங்களும் நான் அவர் சொன்ன வழியில் அந்த உயிருள்ள வார்த்தைகளை நாம பின்பற்றுவோம், அதை பற்றி கொள்வோம், அதை விசுவாசிப்போம், நம்புவோம். அவர் வரும்பொழுது நாம் என்ன செய்வோம், வெட்கப்படாதபடிக்கு இவரை எங்கள் ராஜா இவருக்காக காத்திருந்தோம், இவரில் களி கூறுவோம் என்று சொல்கிற அந்த கூட்டத்துல நாம் இருக்க தேவன் நமக்கு வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோமா. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீ கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வேதத்துள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தவங்க, உயிருள்ள வார்த்தைகளை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. இந்த நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபையாயிருங்க சுவாமி. நீர் காட்டின வழிகளில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஒருவர் அன்பு செலுத்த கிருபை செய்யுங்க. உங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட நீங்கள் மன்னித்தருளுங்க சுவாமி. உடைய ராஜ்யவதி சீக்கிரமா இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியமும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு எங்களை ஊக்குவிக்கிறது. அணுவே அது மாத்திராதபடிக்கு சாத்தானை எங்களை சோர்ந்து போக செய்கிற எல்லா காரியத்திலும் எங்களை விடுவித்தருளுமாறு கெஞ்சுகிறோம். சாத்தானை எங்களிருந்து அப்புறப்படுத்துங்க சாமி. ரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொரு மறைத்துக் கொள்ளுங்க. இந்த செய்தியை கேட்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த செய்திகளை மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ற குடும்பங்களே ஆசிரியர், வாலிப பிள்ளைகளை சந்தித்தரலுங்க. வாலிப பிள்ளைகள் நல்லொழுக்கத்தோடு வளர கிருபை செய்யுங்க. உங்களுடைய வேதத்துல பிரியமா இருக்க கிருபை செய்யுங்க சாமி. தன் வழியை வாலிபன் எப்படின்னா சுத்தம் பண்ணுவானுடைய வேத வசனத்தை கொண்டுதானே ஆண்டவரே அந்த வேத வசனங்களை பிள்ளைகள் வாசிக்க தினந்தோறும் தியானிக்க உங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே பொறுமையை கட்டளையிடுங்க, தாழ்மையை கட்டளையிடுங்க. ஆண்டவரே மேட்டிமையான குணங்கள் எல்லாம் நீக்கி போட்டு நீர் எப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுக்க, இந்த உலகத்திலே நீர் தன்னை தானே சிலுவை வரைக்கும் தாழ்த்தினீரே, அந்த குணாதிசயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் மேல் கிருபையா இருங்க. பேராட்சி வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.